வணக்கம். இந்த வீடியோவில் தனிப்புகார் என்று சொல்லக்கூடிய முறையீட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதில் 2 முறைகள் பின்பற்றலாம். ஒன்று, பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்திலே புகார் செய்கிறார். புகார்னா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அது ரிப்போர்ட்டுன்னு சொல்லணும். அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்ட காவலர்கள் அது கொல்தொகை குற்றமாக இருந்தால், காக்னிசல் ஒஃபென்ஸாக இருந்தால் உடனே எதிரி மீது, அக்ரஸார் மீது முதல் தகவலை பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளணும். சப்போஸ் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள தவறிவிட்டார்கள் என்றால் உடனடியாக நாம் என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்ட தரப்பினர் மேல்முறையீட்டு அறிக்கையை அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பதிவு அஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும். அந்த பதிவஞ்சலை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பதிலளிக்கவில்லை அல்லது மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை அல்லது கீழ்நிலையில் உள்ள தனது ஊழியர்களிடம் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிடவில்லை என்றால் நாம் என்ன பண்ணலாம்? அவருக்கு அனுப்பிய அந்த மேல்முறையீட்டு மனு, காவல் நிலையத்துக்கு கொடுத்த மனு, அக்னாலஜ்மெண்ட் கார்டு இதெல்லாம் வச்சு நீதிமன்றத்தில் தனிப்புகார் தாக்கல் செய்யலாம். இது ஒரு நடைமுறை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போலீஸாரிடம் புகார் கொடுத்த பிறகு போலீஸார் மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீதிமன்றம் நேரடியாக சென்று விடலாம். காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கேஸுனால் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க முறையாக நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு நடைமுறை தேவையில்லை. நேரடியாகவே நீதிமன்றத்திற்கு வந்து முறையீட்டை தாக்கல் செய்து நாம் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். என்னன்னா, கைது இருக்காது, அரெஸ்ட் என்ற ஆரம்பகட்ட நிலை இருக்காது. அது வாரண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நாம் பின்பற்றலாம். இதுதான் தனிப்புகார் அல்லது முறையீடு செய்வதில் 2 முறைகளை பின்பற்ற வேண்டும் நான் சொன்னேன். நன்றி. மீது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.